உறவுகளுக்கு வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடியிடம் சில கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதில் நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது என்ன, அது எதுக்காக நடத்தப்பட்டது, இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சாங்க, அதோட பின்னணி என்ன, அந்த கோரிக்கையில் பாஜக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல நிதி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்போம். 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூப்பிட்டு மத்திய அரசு இந்த திட்டங்கள்லாம் முன்வைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், இதை எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. 2014 பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த திட்டத்தை வந்து கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை அறிவிக்கிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கூடும். அதோடு தேவைப்படும் போதும் இந்த கூட்டத்தை கூட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். மாநிலத்தின் முதலமைச்சர்கள், துணை ஆளுநர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க, ஒப்பீனியன் சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொல்லும், மாநில அரசு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ இந்த இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மாநில அரசுகள் தங்களுடைய தேவைகள் என்ன, நாங்கள் இந்த மாதிரி திட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி இதுக்கு உதவலாம், மத்திய அரசு இதுக்கு எப்படி உதவலாம், மத்திய அரசு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, எங்களால் இந்த விஷயம் வந்து செய்ய முடியாது, சில சிக்கல் இருக்குது அப்படின்னு அந்த மாநில அரசு வந்து சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டுக்காக இந்த கூட்டம் வந்து நடத்தப்படுது. இதுதான் இதோட சிம்பிளான விஷயம். இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முக்கியமான சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீட் ரத்து வேணும் அப்படிங்கிறது, நீட்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், இது ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது. முதல்ல வந்து இந்த நீட் ரத்தை பற்றி பார்த்துருவோம். மிகப்பெரிய ஊடகவியலாளர் பாண்டே அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீட் ரத்தை பற்றி கேள்வி கேட்டீங்க, இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீட் வந்து ஏன்ப்பா அது இருந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு, இப்போ கூட ஒரு காணொலியில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் பற்றி பேசும்போதே நீட்டு வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க, லாக்கு இல்லையா, ஜேஇ இல்லையா, இன்ஜினியரிங் எக்ஸாம் இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்குது, எம்பிபிஎஸ் மட்டும் கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை அவங்க வந்து மறந்துடுறாங்க. லாவுக்கு எக்ஸாம் இருக்குது, இன்ஜினியரிங்க்கு எக்ஸாம் இருக்குது. இது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற அந்தந்த காலேஜில் சேர்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எந்த இதுக்குமே வந்துட்டு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளை சேர்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. அப்போது இது வந்து ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. அப்போது நீட் தேர்வுன்றது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளை சேர்கிறதுக்காக கிடையாது, எல்லா கல்லூரிகளை சேர்கிறதுக்கும் அதில் இன்க்ளூட் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த கல்லூரிகளில் மருத்துவம் படிக்கிறதுக்கு சேர்கிறதுக்குமே இந்த நீட் தேர்வு தேவையாக இருக்குது. சரி, நீட் தேர்வு தானே, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், எழுதிட்டு போகலாமே அப்படின்னா, இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீட் தேர்வோட சிலபஸ் தான் இங்கே பிரச்சனைங்க. நீட் தேர்வோட சிலபஸ் வந்துட்டு சிபிஎஸ்சி சிலபஸில் வருது. அதை இங்கே தமிழ்நாட்டின் பாடத்திட்டத்தின்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த சிலபஸ் எழுதுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா நான் படிக்கிற பாடமே வேறு, என்னுடைய பாடமுறையே வேறு, நான் சில வேறு விஷயங்கள் படிச்சுட்ருக்கேன். எனக்கு கேட்கப்படும் கேள்வி வந்து இன்னொருத்தருடைய பாடமுறையிலேருந்து கேட்குங்க அப்படின்னா இது எப்படி சமமாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வு மூலமாக எல்லாராலையும் இதை வந்து எழுதிட முடியறதில்லை. ஏன்னா இதுக்குன்னு கோச்சிங் போக வேண்டியிருக்கு, இதுக்காக தனியாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் மிக மேன்மை அடைஞ்ச மக்கள் மட்டும்தான் இந்த நீட் தேர்வுக்கான கோச்சிங் சென்டர் போயிட்டு அந்த ஒரு மருத்துவ கனவை வந்து சாத்தியமாக்க முடியுது. இந்த ஒரு விஷயத்துலேயே கடந்த ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 7.5% இடஒதுக்கீடு வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதன் மூலமாக பல அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பட்டுருக்காங்க. இந்த நீட் தேர்வு இருந்தாலும் இந்த 7.5% இடஒதுக்கீடு மூலமாக சில அரசு பள்ளி மாணவர்கள் இதில் பயன்பட்டுருக்காங்க. அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். முழுவதுமாக இதில் விளக்கப்படும் போது இது இன்னும் நிறைய ஏழை மாணவர்கள் பயன்படும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது ஸ்டேட் போர்டு சிலபஸ்ஸு, இதோட சிலபஸ் வேறு, நம்மளோட பாடத்திட்டம்ன்றது வேறு. அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிச்சுட்டு கேள்வி வந்து வேறு ஒரு பாடத்திட்டம் கேட்பாங்க அப்படின்னா நம்மளால் அதில் எழுத முடியலை. அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த விஷயம். அடுத்தது அவர் சொல்லி இந்த நிதி கேட்டிருந்தாங்க, சமகரா சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 3500 கோடி வந்து இன்னும் மத்திய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன கொடுக்காமல் இருக்குது, இந்த நிதியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்குமே வந்து இந்த ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து பிஎம்சி திட்டத்தை வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க, அது எப்படி நாங்கள் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதில் சில மாநிலங்கள் வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் டாக்டிக்கலாக சில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த திட்டத்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் மாநிலத்தோட சுய நிர்ணயத்தை
கெடுக்காத வகையில் இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டத்தை வந்து ஏற்று அந்த நிதியை வந்து பெற்றிருக்காங்க. இதில் வந்து இந்த சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிறது முன்னாடி ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துச்சு, ஆர்எம்எஸ்சிஏ எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சர்வ சிக்ஷா அபியான் சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஒரு தடவை இதுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த டேக்வொண்டோ கிளாஸ், கராத்தே கிளாஸ் வந்து இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. இந்த சர்வ சிக்ஷா அபியானில் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸ், டேக்வொண்டோ, கராத்தே இதுமாரி செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். 8th 9th மாணவர்களுக்கு, அப்புறம் வந்துட்டு அதாவது குறிப்பாக மாணவிகளுக்கு 8th 9th அப்புறம் 11th மாணவிகளுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இதில் இதுக்குள்ளே நிறையா இன்க்ளூட் ஆகுது, இந்த திட்டத்துக்கு கீழே நிறையா இன்க்ளூட் ஆகுது. ஒரு பள்ளியில் மத்திய அரசால் சில இம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த திட்டம். இப்போ அதோட பேரை மாற்றி அதில் இன்னும் கொஞ்சம் திட்டங்கள்லாம் சேர்த்து அந்த நிதியை வந்து இப்போ முடக்கி வச்சுருக்காங்க. இதனால் வந்து தமிழ்நாட்டில் மத்திய அரசு இதுவரை கொடுத்துருந்த நிதி மூலமாக சில நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நிதியை இப்போ நிறுத்துறதுனால தமிழ்நாட்டோட சில எப்படி சொல்கிறது, ஒரு தற்காலிகமாக ஒரு வாத்தியார் அங்கே போட்டிருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த எஸ்எஸ்சி சர்வ சிக்ஷா அபியான்ற திட்டத்துக்கு கீழே வந்து ஒரு பள்ளிக்கு வந்து பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பயிற்சி கொடுக்குற நபருக்கு வந்து ஒரு ஊதியம் கொடுக்கணும். மந்த்லி வந்து 3000 நினைக்கிறேன் அப்படி கொடுக்குறாங்க. மந்த்லினா எல்லா மாதமும் இருக்காது, அது வந்து குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் அப்படி தான் இருக்கும். அப்போது அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணுன்னா தமிழ்நாட்டு நிதியிலேருந்து கொடுக்குறது கொஞ்சம் சிரமம். அதனால் இந்த மத்திய அரசோட நிதியை வந்து அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கணினி சம்மந்தமாக இருக்கட்டும், யோகா சம்மந்தமாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கட்டும், சில ஆக்டிவிட்டிலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அந்த நிதியை தான் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த பிஎம்சி திட்டம், புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணல, அதனால் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த பிஎம்சி திட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கை இதெல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த பிஎம்சி திட்டம் அப்படிங்கிறது எதுக்கு என்னென்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து பாஜக அரசு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தை பிஎம்சி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் சில ஸ்கூல்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூலில் இந்த திட்டத்தை, அந்த புதிய கல்விக் கொள்கையில் உள்ள திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு இது. அதில் பல சிக்கல் இருக்குது, புதிய கல்விக் கொள்கையில் பல சிக்கல் இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு அரசு வந்து வேண்டாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. மக்களுமே அதை எதிர்த்தாங்க. முக்கியமான அதில் காரணம் வந்து மும்மொழி கொள்கை வந்து அதில் இருந்துச்சு. தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும், மூன்றாவது மொழியாக இந்தியோ இந்தியாவின் ஏதோ ஒரு மொழியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். ஏன்னா இந்தியாவில் மற்ற மொழிகள் படிப்பதனால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அதாவது விருப்பப்பட்டு படிக்கிறது சிக்கல் இல்லை, அது ஒரு தேர்வாக வச்சு அதுக்கு அந்த இதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த இதுக்கு போக முடியும். அப்படின்ற போது என்ன ஆகுனா அது ஒரு தேவையில்லாத தலைவலியாக தான் வந்து நிற்கும். சரி, அந்த மொழிக்கு பதிலாக மூன்றாவது மொழியாக ஒரு ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ எடுத்தாங்க அப்படின்னா உலக அளவில் நமக்கு அது பெரிய பயன்படும். இப்போ ஹிந்தி படிக்கலாம், நம்ம போயிட்டு அங்கே போய் வடநாட்டில் போய்ட்டு வேலை பார்க்க போகிறது கிடையாது. பெரும்பாலான மக்கள் வந்து வடநாட்டை விட ஜெர்மனியோ இல்லை ஃப்ரெஞ்சுலேயோ வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கும். இப்போ அந்த மொழியை வைக்கிறதுனால நமக்கு இன்னும் அது பயன்படும். அப்படி ஏதாவது செய்யலாம். அடுத்தது இந்த புதிய கல்விக் கொள்கையிலே வந்து என்ன திட்டம் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுல்ல 10th 12th, அது மாதிரி 3வது பிள்ளைங்களுக்கு, 5வது பிள்ளைங்களுக்கு, 8வது பிள்ளைங்களுக்குலாம் வந்து இது மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும். அப்போது இது வந்து ஒரு வடிகட்டத்தில் போய் முடிஞ்சிடும். மும்மொழிக்கு அந்த புதிய கல்விக் கொள்கையில் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நாம் வேண்டாம் நினைக்கக்கூடிய திட்டங்களை நிறுத்திக்கிட்டு மற்றதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ண முடியும். இந்த புதிய கல்விக் கொள்கையிலேயே இன்னொரு திட்டம் வருது, வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தொழில்முறை கல்வி அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. சில மண்பானை செய்கிறதா இருக்கட்டும், தையல் தொழிலாக இருக்கட்டும், சில வேலைகள் கைத்தொழில்கள் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த 3வது 5வது இதுக்கெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதா இருக்கட்டும், இது ஒரு பக்கம் வச்சுங்க. 3வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுலேயே மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒருங்கிணைப்பு செய்கிறது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருக்கா, ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குன்னு வச்சுங்க, 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி இருக்குன்னு வச்சுங்க. அதில் மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்குது, ஒரு 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு பள்ளி ஆரம்ப பள்ளி இருக்கும். அப்போ அங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 2 பள்ளியும் ஒரே இடத்துல வச்சுட்டு ஒருங்கிணைப்பாக செஞ்சிடலாம். இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஏன் ஆரம்ப பள்ளிகள் வந்துட்டு இப்போ பல இடங்களில் இருக்குன்னா, மாணவர்கள் ஒரு ஊரில் இருப்பாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பள்ளிகள் அப்படி இருக்குது. இதை ஒருங்கிணைப்பது மூலமாக அந்த மாணவர்கள் அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வரத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இது மாணவர்கள் பள்ளிக்கு வர்றதுக்கான அந்த நிலையை வந்து குறைச்சிரும்.
இதனால இந்த திட்டம் வேணாம்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 விஷயத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். 3வது 5வது 8ஆம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாமு, அடுத்தது தொழில்முறை கல்வி கற்றுக் கொடுக்கறது, அடுத்து தொழில்முறை கல்வி அந்த இது வந்து நல்ல விஷயம்தான், அது தப்பு கிடையாது. இதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு சிக்கலை நான் சொல்கிறேன். 3வது நான் சொன்னது பள்ளிகளை ஒருங்கிணைக்கிறது. இன்னும் மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பள்ளிகளை வந்து ஒருத்தவங்க 2 பேர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து கீழே இறங்கி வந்து படிக்க முடியாது. அதுக்காக தான் மேலே பள்ளிக்கூடம் இருக்குது. அப்போ அதெல்லாம் மூடிட்டீங்க அப்படின்னா அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பள்ளிகள் வந்து ஒருங்கிணைப்பு செய்கிறதுனால அங்கே போகக்கூடிய மாணவன் வந்து வேண்டாம் அப்படி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது 8வதுல ஒரு மாணவன் வந்து தேர்ச்சி பெறாமல் போகிறான் அப்படின்னா அவனும் நிற்பதுக்கான இடைநிற்றலுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. இதனால தான் இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லுது, மக்களும் சொல்கிறாங்க. இதை மல்லு கட்டி நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் தான் நான் வந்து அந்த நிதியை கொடுப்பேன் அப்படின்றது வந்து ரொம்பவே மோசமான ஒரு செயல். நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும், அதுதான் சரி. அதை வந்து தமிழ்நாடு முதல்வர் கேட்டிருக்காங்க, அது சரியான விஷயம் கூட. அடுத்தது இவங்க கேட்டது வந்துட்டு எய்ம்ஸ் வந்து மருத்துவமனை வேணும் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காமெடி என்னென்னா 2வதாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. 1வதாக கட்டின மதுரையில் எய்ம்ஸே அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்குன்னு கல்லெல்லாம் வச்சு ரெடி பண்ணாங்க. ஆனால் இன்னும் என்னன்னு தெரில, அது பெரிதளவில் தொடங்காமல் இருக்குது. 2028க்குள்ளே முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. அது தற்காலிகமாக இப்போ மதுரையில் ஏதோ ஒரு அரசு மருத்துவமனைலாம் இயங்கிட்டு இருக்கு போல இருக்குது. அது ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் கொண்டு வந்தால் உண்மையிலேயே நல்ல விஷயந்தான், மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால் அதை கேட்டது ரொம்பவே நல்லது, மக்களுக்கு ரொம்பவே நல்லது. கோயம்புத்தூர்லேயும் வந்ததுன்னா இன்னுமே நல்ல விஷயமாக தான் இருக்கும். அடுத்தது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது வந்துட்டு 6 வழிச்சாலை செங்கல்பட்டு அதிலேருந்து திருச்சி, அப்புறம் திருச்சி கரூர் கோவை இந்த பகுதியில் வந்து 6 வழிச்சாலை வேணும்னு சொன்னது. இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் இது. ஆனால் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, இதை அகலப்படுத்தும் போது எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா முந்தைய அரசுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலம் கையகப்படுத்துனாங்கன்னா முறையாக அவங்களுக்கான அந்த பணம் போய் சேருமா அப்படின்னா அதுவே பெரிய சிக்கலாக இருந்துச்சு. அப்போ இது வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க, அந்த ரோடை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க. ரொம்ப நிலம் கையப்படுத்துறதுனால சூழல் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பொறுத்து தான் அது சரியாக தப்பான்றது தெரிய வரும். ஆனால் பண்ணாங்க அப்படின்னா அந்த டோல்கேட்டு அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். டோல்கேட் அங்கங்கே வச்சு போட்டு கல் தருக்கிற வேலையை வந்து இல்லாமல் டோல்கேட்டை குறைச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். இப்போ 6 வழி சாலை ஆக்கிட்டோம், அதனால் டோல்கேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக நிற்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த 8 வழி சாலையெல்லாம் வந்து அது நம்ம வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்ததுன்னா 2 பக்கம் ஒரு கிராமம் இருக்கும், 2 பக்கமும் வழி இருக்கும். அந்த கிராமத்தை நடுவில் பொழந்த மாதிரி ஒரு ரோடை போட்டு இந்த பக்கம் வந்து இங்கிட்டு போக முடியாது, இவன் இங்கிட்டு போக முடியாது, சுற்றி தான் போகணும். சுற்றி வந்தாலுமே உள்ளே வரும்போது டோல் கட்டிட்டு வரணும். இப்படியான பெரிய பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் டோல் கன்ஃபார்ம் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் 6 வழிச்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு அந்தளவுக்கு டோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக திருக்குறள் தேசிய இலக்கிய நூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். சென்னை டு கன்னியாகுமரிக்கு அதிவேக சிறப்பு ரயில் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த விடயங்களோட தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை இராணுவம் தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து சிறைபிடிக்கிறதா இருக்கட்டும், வலைகளை வந்து பறிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும், படகுகளை பறிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இது இலங்கை மட்டும் இல்லை, பாகிஸ்தானும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து குறித்து பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் எடுக்கும்போது நடவடிக்கை எடுத்துவாங்க, இலங்கை எடுக்கும்போதும் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான மீனவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க இலங்கை இராணுவத்தின் மூலமாக. இது இப்போதைக்கு அது குறைஞ்சிருக்கு, சுட்டு கொல்லப்படலை. ஆனால் வந்து சிறைபிடிக்கப்படுறது, படகுகள் பறிப்பது, அவங்களோட உடைமைகளை பறிப்பது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கடற்கொலைகள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா நம்ம எப்படி பயமாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பயமாக இருக்குது கடலுக்கு போகிறதுக்கே. திடீர்னு ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த விஷயம் நல்ல விஷயம். இது கேட்டிருக்காங்க. இதை வந்து நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும், பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய நேவி வச்சுருக்காங்க. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து கைது செய்யப்படுவது, அதாவது எல்லை தாண்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ராணுவம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவங்க ராணுவம் வந்து கைது பண்ணிட்டு போயிருது. அப்போ நம்ம ராணுவம் அந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. அப்போ இது வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும், பாதுகாப்பை வந்து உறுதி பண்ணி கொடுக்கணும். அது வரவேற்கத்தக்க விஷயம், கேட்டது நல்லது தான். அப்புறம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான நிதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 இடங்களில் கேட்டிருக்காங்க. இதோடு
வெள்ள தடுப்புக்கான, அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மழை பெஞ்சதுன்னா பெரிய வெள்ளம் வந்துடுது. இந்த தடுப்புக்கான நிதியை வந்து வேணும், இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நிதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடந்த ஒரு முறை பேசியிருப்போம் காட்டுப்பள்ளி துறைமுகம் பற்றி. சென்னையில் அங்கங்கே அந்த முகத்துவாரங்கள், அதாவது கடலுக்கு நதி செல்ல வேண்டிய முகத்துவாரங்களை அடைச்சிட்டு நீங்கள் வெள்ளத்தை எப்படி வடிகால்வை அமைப்பீங்க அப்படின்னா, நதி அங்கே போகிறதுக்கு வழியே இல்லையே, அதை அடைச்சி வச்சுட்டா நதி உள்ளே தானே தேங்கும். அப்படி தான் இந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் வருது. காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து பேசும்போது அதை சொல்லியிருப்போம் எப்படி இந்த சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான வடிகால்வை சரியாக அமைக்கணும். இப்போது எப்படி மழைக்காலம் வரும்போது நாம் இதுவரையும் பார்க்காத மிகப்பெரிய மழையாக இருக்குன்றது பல பேரும் சொல்கிறாங்க. அப்போது அதுக்கான நடவடிக்கை முன்னாடியே எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் சிக்கணும் அப்படின்னா சென்னை வந்து பெரிய சிக்கலில் மாட்டிக்கும். முக்கியமாக வட சென்னை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கும். அப்போ முன்னாடியே வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசு நம்ம கேட்டிருக்கோம், ஆனால் வந்து மாநில அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். கடந்த திமுக ஆட்சியில் வந்துட்டு சென்னையில் வெள்ளை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வடிஞ்சு போகிறதுக்கான ஒரு கால்வாய் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4000 கோடி வந்து கணக்கு காமிச்சிருந்தாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில, அந்த வடிகால்வாய் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. தண்ணி வடிஞ்சு போக மாட்டுது போல இருக்குது, அங்கேயே நிற்கிது. இந்த மலைக்கெலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. 4000 கோடி சொன்னாங்க எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க கேட்டிருக்காங்க முறையாக செஞ்சு கொடுத்து அந்த வெள்ளம் தேங்காமல். இன்னொன்று, இந்த மாதிரி அதிகப்படியான மழையை வந்து நாம் எப்படி சேமிப்பாக மாற்றுறது அப்படிங்கிற திட்டத்தையும் வந்து தமிழ்நாடு அரசு முன்வைக்கணும், எடுக்கணும். அங்கங்கே வந்து குளங்களை வெட்டுறது, ஏரிகளை தூர்வாடுறது, ஒரு வாய்க்காலை தூர்வாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். செஞ்சால் இந்த வெள்ளத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். தடுப்பு மட்டும் இல்லை, நம்ம அதுக்கான அந்த நீரை சேமிக்கவும் செய்யணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. மற்ற எல்லாமே ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம்லாம் இல்லை. எல்லாமே நம்ம என்னென்ன விஷயம் பேசியிருக்காங்க, அது என்ன திட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கூறப்பட்ட இந்த கோரிக்கைகள், இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம முக்கியமாக இந்த நீட் தேர்வாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி அந்த திட்டத்துக்கான நிதியாக இருக்கட்டும், இதை பற்றியும் பேசியிருக்கோம். மும்மொழி கொள்கை பற்றியும் பேசியிருக்கோம். இதில் என்னோடய கருத்தில் நீங்கள் தான் முரண்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையுமே சொல்லுங்கள். என்ன அப்படிங்கிறத நான் வந்து பதில் கூட சொல்கிறேன் சிக்கலில். முக்கியமாக அவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன விஷயத்தையும் பேசியிருக்கேன். ஏன்னா நீட் தேர்வை பற்றி அவர் சொல்லியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கலை பேசியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.